மீனம் ராசி நேயர்களே, உங்களுடைய காதலில் ஏற்பட்ட கண்ணீர் தருணங்கள் உங்களுக்கு அதிகமாகவும் மனக்கவலைகளையும் ஏற்பட்டிருந்திருக்கும். மீனம் ராசி என்பது நீர் ராசி. நீர் ராசிக்காரர்களுக்கு உணர்ச்சிகள் மிக அதிகம். குறிப்பாக காதலித்தால் தங்களது ஆன்மா முழுவதையும் அர்ப்பணித்து காதலிப்பீங்க. ஆனா உங்களுடைய 7ஆம் வீடான களத்திர ஸ்தானத்தில் ஏற்படும் கிரக பரிமாற்றங்கள் காதல்ல பல ஏமாற்றங்களையும் கண்ணீர் தருணங்களையும் அள்ளி தந்து விட்டிருந்திருக்கும். நீங்கள் உருகி உருகி காதலித்த நபர் உங்களுடைய தூய்மையான அன்பை புரிந்து கொள்ளாமலையும் அவங்களுடைய வசதிக்காகவும் ஈகோவிற்காகவும் உங்களை பிரிந்து சென்ற போதுதான் உங்க உலகம் அப்படியே ஸ்தம்பித்து போயிருந்திருக்கும். வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு ஏமாற்றப்பட்ட அந்த இரவுகள், நீங்க சிந்தி கண்ணீர் துளிகள் உங்களை ஒரு உயிரற்ற உடலா மாற்றியிருந்திருக்கும். காதலித்தவரே உங்களுக்கு துரோகியா மாறி அந்த தருணம் உங்க வாழ்வின் ஆக பெரும் சாபமாகவே மறைந்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நீங்க நிறைய உங்களை காதல்ல ஏமாற்றங்களையும் கண்ணீர் தருணங்களையும் அள்ளி தந்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயே. நீங்க உருகி உருகி காதலித்த நபர் உங்களுடைய தூய்மையான அன்பை புரிந்து கொள்ளாமலையும் உங்களுடைய வசதிக்காகவும் ஈகோவிற்காகவும் தான் உங்களை பிரிந்து சென்ற போது உங்களோட உலகம் அப்படியே ஸ்தம்பித்து போயிருந்திருக்கும். வார்த்தைகளால விவரிக்க முடியாத அளவிற்கு ஏமாற்றப்பட்ட இந்த இரவுகள், நீங்கள் சிந்திய கண்ணீரும் துளிகளும் உங்களை ஒரு உயிரற்ற உடலாவே மாற்றியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. 3ஆம் நபர்களுடைய பொய்யான தகவல்கள் மூலியமா உங்க வாழ்க்கையில் அதிக கவலைகளும் வேதனைகளும் வந்திருந்திருக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்பது தகவல் தொடர்பை குறிக்கும். இந்த இடத்துல அசுப கிரகங்களுடைய தாக்கம் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில சம்பந்தமே இல்லாத ஒரு 3ஆம் நபர் அல்லது உள்ளே நுழைந்து உங்களை பற்றியோ அல்லது உங்களுக்கு பிடித்தவங்களை பற்றியோ பொய்யான வதந்திகளையும் ஆபாண்டமான பழிச்சொற்களையும் பரப்பியிருந்திருப்பாங்க. அந்த பொய்யான தகவல்களை உண்மை என்று நம்பிய உங்களின் நெருங்கிய மனிதர்கள் உங்களிடம் விளக்கம் கூட கேட்காம உங்களை விட்டு விலகி சென்ற போதுதான் நீங்கள் அனாதையா இருந்திருப்பீங்க. செய்யாத தவறுக்கு குற்றவாளி கூண்டுல நிறுத்தப்பட்டு உங்களின் நேர்மையை நிரூபிக்க முடியாம நீங்க தவித்த தவிப்பு உங்களை சமூகத்தின் மீது ஒருவித பயத்தையும் சந்தேகத்தையும் வரவழைத்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது உங்க வாழ்க்கையில சம்மந்தமே இல்லாத ஒரு 3ஆம் நபர் உள்ள நுழைஞ்சு உங்களை பத்தியோ அல்லது உங்களுக்கு பிடித்தவங்களை பத்தியோ பொய்யான வதந்திகளையும் அபாண்டமான பழிச்சொற்களையும் பரப்பியிருந்திருப்பாங்க. அந்த பொய்யான தகவல்களை உண்மை என்று நம்பிய உங்களுடைய நெருங்கிய மனிதர்கள் உங்களிடம் விளக்கம் கூட கேட்காம உங்களை விட்டு விலகி சென்ற போதுதான் நீங்க அனாதையா நின்றுருப்பீங்க உங்க வாழ்க்கையிலையும். அது மட்டுமல்லாம உங்களுடைய நேர்மை நிரூபிக்க முடியாமல் நீங்க தவித்த தவிப்பு உங்களுக்கு நிறையவே இருந்திருக்கும். ஒன்றாக இருந்த குடும்பத்தை பிரித்த சம்பவங்கள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். காலபுருஷனின் 12வது ராசியான மீனத்திற்கு பிரிவினை என்பது சில நேரங்கள்ல கிரகங்களின் கட்டாய விதியாகிறது. அண்ணன் தம்பிகள் கூட்டு குடும்பம் என்பது ஒரு காலத்துல ஊரை மெச்சும் அளவிற்கு ஒற்றுமையா இருந்த உங்க குடும்பம் சில அற்ப மனிதர்களுடைய சூழ்ச்சியாலோ அல்லது பண பிரச்சனையாலோ அல்லது பெண்களின் வரவாலோ தடம் புரண்டு தனித்தனியாக பிரிந்து போன சம்பவங்கள் உங்க மனசை உலுக்கியிருந்திருக்கும். ஒன்றா அமர்ந்து சாப்பிட்ட திண்ணைகளும் சிரித்து பேசிய கூடங்களும் இன்று பாலடைந்து ஆளுக்கொரு திசையில முகத்தை திருப்பிக் கொண்டு நிக்கிற நிலைய உங்களால ஜீர்ணிக்க முடிந்திருந்திருக்காது. குடும்பத்தோட ஒற்றுமைக்காக நீங்க எவ்வளவோ இறங்கி வந்துமே அந்த பிரிவினையை உங்களால தடுத்து நிறுத்த முடியாமலே போயிருந்திருக்கான் உங்க வாழ்நாள்ல வருத்தமாவே அமைந்திருந்திருக்கும். அதாவது அண்ணன் தம்பி கூட்டு குடும்பம் என்று ஒரு காலத்துல ஊரை மெச்சின அளவிற்கு ஒற்றுமையா இருந்த உங்க குடும்பம் சில அற்ப மனிதர்களோட சூழ்ச்சியாலேயோ அல்லது பண பிரச்சனையாலேயோ அல்லது பெண்களின் வரவாலோ தடம் புரண்டு தனித்தனியா பிரிந்து போன சம்பவங்கள் உங்க மனசை ஒலிக்கிருந்திருக்கும். ஒன்றா அமர்ந்து சாப்பிட்ட திண்ணைகளும் சிரித்து பேசிய கூடங்களும் இன்று பாலடைந்து ஆளுக்கொரு திசையில முகத்தை திருப்பி கொண்டு நிற்கும் நிலையும் உங்களால ஜீர்ணிக்க முடிந்திருக்காது. இவை அனைத்தும் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. ஆன்மீக முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட போகின்றது. ஆன்மீக சிந்தனை மற்றும் செயல்பாடுகள்ல ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். மகான்களின் ஜீவ சமாதிகளுக்கு சென்று வருவது, புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை போவது போன்ற ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீங்க. தியானம், யோகா போன்ற பயிற்சிகள்ல ஆர்வம் ஏற்பட்டு மன ஒருமைப்பாடு அதிகரிக்கும்.
இறைவனின் அருள் உங்கள் மீது இருப்பதை நீங்கள் உணர்வுபூர்வமா உணரும் தருணங்கள் அமையப் போகின்றது. ஆன்மீக ரீதியிலான உங்களுடைய தேடல் உங்களுக்கு ஒரு புதிய ஞானத்தையும் வாழ்வில் மீதான ஆழமான புரிதலையும் கொடுக்க போது. உங்க வாழ்க்கையில தர்ம காரியங்கள் செய்வதிலையும் உங்க மனம் ஈடுபட போகின்றது. அது உங்களுக்கு உங்க சிந்தனை மற்றும் செயல்பாடுகளை ஆன்மீக நாட்டம் அதிகரிக்க போகுது. உங்க வாழ்க்கையிலையும் மகான்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு சென்று வருவது, புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை போவது போன்ற ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீங்க. அது மட்டுமல்லாமல் தியானம், யோகா போன்ற பயிற்சிகளையும் ஆர்வம் ஏற்பட்டு மன ஒருமைப்பாடு உங்களுக்கு அதிகரிக்க போகின்றது. அது கூட ஆன்மீக ரீதியிலான உங்க தேடல் உங்களுக்கு ஒரு புதிய ஞானத்தையும் வாழ்வின் மீதான ஆழமான புரிதலையும் கொடுக்க போகின்றது. உடல் நலம் உங்களுக்கு மேம்பட போகின்றது. நீண்ட நாட்களா உங்களை வாட்டி வதைத்து வந்த நாள்பட்ட நோய்கள், உடல் உபாதைகள் மற்றும் சோர்வு ஆகியவை படிப்படியா நீங்கி உடல் ஆரோக்கியம் சீராக போகுது. சரியான மருத்துவமும் உடற்பயிற்சியும் உங்களுக்கு நல்ல பலனை தரப்போகின்றது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து சுறுசுறுப்புடன் செயல்படுவீங்க. மன ஆரோக்கியம் மேம்படுவதால உடல் ஆரோக்கியமும் தானாகவே கூட போகுது. உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல நல்ல மாற்றம் ஏற்பட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நீங்க பின்பற்ற போறீங்க. உடல் மற்றும் மனசுல புதிய ஆற்றல் பாய்வதை உணரப் போறீங்க நீங்க. அதாவது உங்களுடைய நீண்ட நாள் பட்ட நோய்களான உடல் உபாதைகள் மற்றும் சோர்வு எல்லாமே படிப்படியா நீங்கி உடல் ஆரோக்கியமும் சீராக போகுது. உங்களுக்கு சரியான மருத்துவமும் உடற்பயிற்சியும் உங்களுக்கு நல்ல பலனை தரப்போகுது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து சுறுசுறுப்புடன் நீங்க செயல்பட போறீங்க. மன ஆரோக்கியமும் மேம்படுவதால உடல் ஆரோக்கியமும் தானாவே உங்களுக்கு கூட போகுது. உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களை புரிந்து கொள்ளாம ஒதுக்கி வைத்திருந்த உறவினர்கள் உங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து மீண்டும் உங்களுக்கு உடன் இணைவாங்க. குடும்ப விழாக்கள்ல உங்களுக்கான மரியாதையும் கௌரவமும் தேடி வரும். பங்காளிகள் அல்லது நெருங்கிய உறவினர்களுடன் இருந்த பகைமை மற்றும் சொத்து தகராறுகள் சுமூகமா முடிவுக்கு வரப்போகுது. உங்களுடைய இக்கட்டான காலங்கள்ல உறவினர்கள் தங்களால் இயன்ற உதவிகளை செய்து ஆதரவா நிற்பாங்க. உறவுகளிடையே இருந்த கசப்புகள் எல்லாமே நீங்கி சுற்றமும் நட்பும் போற்றும் ஒரு உன்னதமான நிலையை நீங்க அடைய போறீங்க. அதாவது உங்களோட முக்கியத்துவத்தை உணர்ந்து மீண்டும் உங்களுடன் இணைய போறாங்க உங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே. குடும்ப விழாக்கள்ல உங்களுக்கான மரியாதையும் கௌரவமுமே உங்களை தேடி வரப்போகுது. பங்காளிகள் அல்லது நெருங்கிய உறவினர்களுடன் இருந்த பகைமையும் மற்றும் சொத்து தகவல்கள் சுமூகமா முடிவுக்கு வரப்போகுது. உங்களுடைய இக்கட்டான காலங்கள்ல உறவினர்கள் தங்களால இயன்ற உதவிகளை செஞ்சு ஆதரவா உங்களுக்கு நிக்க போறாங்க. உறவுகளுடைய இருந்த கசப்புகள் எல்லாமே நீங்கி சுற்றமும் நட்பும் போற்றும் ஒரு உன்னதமான நிலையை நீங்க அடைய போறீங்க. இவை அனைத்தும் நீ வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தோம். கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஊரை மெச்சின அளவிற்கு ஒற்றுமையா இருந்த உங்க குடும்பம் சில அற்ப மனிதர்களோட சூழ்ச்சியாலேயோ அல்லது பண பிரச்சனையாலேயோ அல்லது பெண்களின் வரவாலோ தடம் புரண்டு தனித்தனியா பிரிந்து போன சம்பவங்கள் உங்க மனசை ஒலிக்கின்றிருக்கும். ஒன்றா அமர்ந்து சாப்பிட்ட திண்ணைகளும் சிரித்து பேசிய கூடங்களும் இன்று பாலடைந்து ஆளுக்கொரு திசையில முகத்தை திருப்பிக் கொண்டு நிற்கும் நிலையும் உங்களால ஜீர்ணிக்க முடிந்திருக்காது. இவை அனைத்தும் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. ஆன்மீக முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட போகின்றது. ஆன்மீக சிந்தனை மற்றும் செயல்பாடுகள்ல ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். மகான்களின் ஜீவ சமாதிகளுக்கு சென்று வருவது, புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை போவது போன்ற ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீங்க. தியானம், யோகா போன்ற பயிற்சிகள்ல ஆர்வம் ஏற்பட்டு மன ஒருமைப்பாடு அதிகரிக்கும். இறைவனின் அருள் உங்கள் மீது இருப்பதை நீங்கள் உணர்வுபூர்வமா உணரும் தருணங்கள் அமையப் போகின்றது. ஆன்மீக ரீதியிலான உங்களுடைய தேடல் உங்களுக்கு ஒரு புதிய ஞானத்தையும் வாழ்வில் மீதான ஆழமான புரிதலையும் கொடுக்க போது. உங்க வாழ்க்கையில தர்ம காரியங்கள் செய்வதிலையும் உங்க மனம் ஈடுபட போகின்றது. அது உங்களுக்கு உங்க சிந்தனை மற்றும் செயல்பாடுகளை ஆன்மீக நாட்டம் அதிகரிக்க போகுது. உங்க வாழ்க்கையிலையும் மகான்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு சென்று வருவது, புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை போவது போன்ற ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீங்க. அது மட்டுமல்லாமல் தியானம், யோகா போன்ற பயிற்சிகளையும் ஆர்வம் ஏற்பட்டு மன ஒருமைப்பாடு உங்களுக்கு அதிகரிக்க போகின்றது. அது கூட ஆன்மீக ரீதியிலான உங்க தேடல் உங்களுக்கு ஒரு புதிய ஞானத்தையும் வாழ்வின் மீதான ஆழமான புரிதலையும் கொடுக்க போகின்றது. உடல் நலம் உங்களுக்கு மேம்பட போகின்றது.
நீண்ட நாட்களா உங்களை வாட்டி வதைத்து வந்த நாள்பட்ட நோய்கள், உடல் உபாதைகள் மற்றும் சோர்வு ஆகியவை படிப்படியா நீங்கி உடல் ஆரோக்கியம் சீராக போகுது. சரியான மருத்துவமும் உடற்பயிற்சியும் உங்களுக்கு நல்ல பலனை தரப்போகின்றது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து சுறுசுறுப்புடன் செயல்படுவீங்க. மன ஆரோக்கியம் மேம்படுவதால உடல் ஆரோக்கியமும் தானாகவே கூட போகுது. உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல நல்ல மாற்றம் ஏற்பட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நீங்க பின்பற்ற போறீங்க. உடல் மற்றும் மனசுல புதிய ஆற்றல் பாய்வதை உணரப் போறீங்க நீங்க. அதாவது உங்களுடைய நீண்ட நாள் பட்ட நோய்களான உடல் உபாதைகள் மற்றும் சோர்வு எல்லாமே படிப்படியா நீங்கி உடல் ஆரோக்கியமும் சீராக போகுது. உங்களுக்கு சரியான மருத்துவமும் உடற்பயிற்சியும் உங்களுக்கு நல்ல பலனை தரப்போகுது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து சுறுசுறுப்புடன் நீங்க செயல்பட போறீங்க. மன ஆரோக்கியமும் மேம்படுவதால உடல் ஆரோக்கியமும் தானாவே உங்களுக்கு கூட போகுது. உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களை புரிந்து கொள்ளாம ஒதுக்கி வைத்திருந்த உறவினர்கள் உங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து மீண்டும் உங்களுக்கு உடன் இணைவாங்க. குடும்ப விழாக்கள்ல உங்களுக்கான மரியாதையும் கௌரவமும் தேடி வரும். பங்காளிகள் அல்லது நெருங்கிய உறவினர்களுடன் இருந்த பகைமை மற்றும் சொத்து தகராறுகள் சுமூகமா முடிவுக்கு வரப்போகுது. உங்களுடைய இக்கட்டான காலங்கள்ல உறவினர்கள் தங்களால இயன்ற உதவிகளை செய்து ஆதரவா நிற்பாங்க. உறவுகளிடையே இருந்த கசப்புகள் எல்லாமே நீங்கி சுற்றமும் நட்பும் போற்றும் ஒரு உன்னதமான நிலையை நீங்க அடைய போறீங்க. அதாவது உங்களோட முக்கியத்துவத்தை உணர்ந்து மீண்டும் உங்களுடன் இணைய போறாங்க உங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே. குடும்ப விழாக்கள்ல உங்களுக்கான மரியாதையும் கௌரவமுமே உங்களை தேடி வரப்போகுது. பங்காளிகள் அல்லது நெருங்கிய உறவினர்களுடன் இருந்த பகைமையும் மற்றும் சொத்து தகராறுகள் சுமூகமா முடிவுக்கு வரப்போகுது. உங்களுடைய இக்கட்டான காலங்கள்ல உறவினர்